திரு எடப்பாடி பழனிசாமியோட சமரசத்திற்கு போவதை தவிர திரு சி.வி. சண்முகம் தரப்புக்கு வேறு வழி இல்லையா இப்போது இருக்கிற நிலைமைப்படி? வேறு வழியே கிடையாது. அதாவது இது அவர்களும் மட்டுமில்லை, எடப்பாடிக்கு மட்டுமில்லை, கட்சிக்கு நல்லது. ஆனால் ஒரு இன்றைய பொதுச் செயலாளர்கள், அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்தவரையில் சில மாற்றங்களை எடப்பாடி பழனிசாமி கிட்ட பார்க்குறோம். கடந்த முறை இல்லை. கடந்த காலங்களில் ஓபிஎஸ்ஐ சேர்க்க முடியாது, இது சசிகலா சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிடிவாதம்னு சொல்லுவாங்க. பிடிவாதங்கிற வார்த்தை கொஞ்சம் தவறாக இருக்கலாம். கொஞ்சம் சில விஷயங்களை ஒரு இவங்களெல்லாம் கட்சியை விட்டு இன்னும் நீக்கல. அவர் எது கட்சி பொறுப்புல இருந்தா நீக்கிருக்கு இல்லை, இதே சொல்லலை. ஆனால் கட்சி பொறுப்புகள் எதுவும் நீக்கிட்டாங்க. அப்போ அதையே சட்டத்துக்கு விரோதமானதுன்றாங்க. ஒரு கட்சியினுடைய சுப்ரீமோ பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் அந்த பதவியிலேருந்து நீக்கியது அந்த ப்ரோரோகேட்டிவ், அவங்களுடைய உரிமை, கட்சி தலைமையினோட உரிமை. அதையே சட்டவிரோதம்னு சொல்றாங்க. இது ஒன்று. இதுல பல விஷயங்கள், பல ஆங்கிள் பார்க்க வேண்டியது. கரெக்ட் சார். இப்ப நீங்க பொதுச் செயலாளர் தான் சுப்ரீமோ, அவர் எடுக்கிறதா இறுதி முடிவுன்றீங்கல்ல. 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டா பொதுச் செயலாளர் 30 நாட்களுக்குள்ள பொதுக்குழுவை கூட்டணும்னு அதிமுகவுடைய சட்ட விதி தானே சொல்லுது. இருக்கு, அந்த விதியும் இருக்குதானே. இல்ல இவங்களுக்கு தரப்புக்கு சாதகமா இல்லையா? திரு சி.வி. சண்முகம் தரப்புக்கு சாதகம் வரை பொதுக்குழுவை கூட்ட முடியாதுன்னு அவர் சொன்னதா தகவல் இல்லை. பொதுக்குழுவை கூட்டணும்னு கையெழுத்து கேட்டா போடாதீர்கள் இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அது அவர் என்ன சொன்னார், வெளிப்படையா சொன்னார்னு தெரியாது. வெளிப்படையா சொன்னதாக செய்திகள் பிரஸ் ரிலீஸை கூட பார்த்தா அது வேற விஷயம். வெளிப்படையா சொல்லி அவர் இன்றைக்கு கூட்டத்தில் பேசுறதுல கொஞ்சம் இறங்கி வந்ததாக நான் அறிக்கை எனக்கு கிடைச்ச சோர்ஸ். இபிஎஸ் தரப்பு இபிஎஸ் இறங்கி வந்திருக்கார். நம்பர் 1 என்னன்னா, நீங்க யாரோட தேர்ந்தெடுக்குங்கிற மாதிரியான துணி அவர்கிட்ட வந்து என்னை விட திறமையான அதான் சொல்லி, அதாவது 10 ஆண்டுகள் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்த காலத்துல முதல் முறையா தனக்கு ஒரு சக்சஸரை பார்த்துக்குங்கப்பா, நீங்களே தேர்ந்தெடுக்குன்ற துணியில் சொல்லிட்டார். அதுவே அவர்கிட்ட ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டா பார்க்கணும், கட்சிக்கு ஹெல்த்தி. அவரே இப்ப ஸ்டாலின் பார்த்தீங்களா, அவர் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லிட்டாரு. கலைஞர் கருணாநிதி 77 தோல்வி அடைந்த போது அதுக்கு பொறுப்பேற்க சொல்வது மட்டுமே, கட்சி பதவியை கூட துறக்க தயார்னு சொன்னார். மறுப்பு வந்தனால அவர் கண்டினியூ பண்ணார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் கூட 89 கட்சி பொதுச் செயலாளர் பதவி துறக்கிறேன்னு சொன்னாங்க, ப்ரெஸ்ஸே கூப்பிட்டு சொன்னாங்க. பட் அவர் கண்டினியூ பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு பக்குவத்துக்கு ஐபிஎஸ் வந்தா மாதிரி தெரியுது இன்றைய. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டிவிகேவோட கூட்டணி விஷயத்தில் ரொம்ப முரண்பாடாக சி.வி. சண்முகம் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இன்னைக்கு தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு நினச்சோம், அதுக்கு வரமாட்டேனார், பிடிவாதமாக இருந்தார் அப்படின்னா. ஆக்சுவலாக நாம் எல்லாமே பல தளங்களில் விவாதிச்சிருக்கோம். கரூர் சம்பவத்துக்கு அடுத்து தலைவர், அந்த கட்சியோட தலைவர் விஜய் எங்கே இருக்கார், அதாவது வெளியிலே வராத ஒரு 10-15 நாள் வெளியே வராமல் இருந்தால, அந்த சமயத்தில் தாவேக்கா கொடியோட கட்சியினர் அதிமுக பிரச்சாரத்தில், எடப்பாடி பிரச்சாரத்தில் வந்தபோது அவர் என்ன சொன்னார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஒரு பெரிய கட்சி எங்களோட வருது. அதெல்லாம் நம்ம சில பேர் விமர்சித்தாங்க, சில பேர் கேலி பண்ணாங்க. எதுவாக இருந்தாலுமே ஹீஸ் ஓப்பன்னு தெரியுதுல்ல. சரி, அந்த டைமில் எந்த கட்சி வந்தாலும். இன்னொன்று சொன்னார், அதிமுக தலைமையில் பெரிய கட்சிகள்லாம் வருது, ஒரு மெகா கூட்டணி, அது நடந்ததா இல்லையா அது டிபேட் வேறு. ஸோ இஸ் ஓப்பன் மைண்டடாக இருந்திருக்கார், கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கணும் அப்படிங்க. அவர் ரிசர்வேஷன் என்ன, சசிகலா சேர்க்க முடியாது, ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது, அப்படி தான் இருந்தார். தவிர எந்த கட்சி வந்தாலும் திமுக எதிர்க்குதுங்கிற அந்த பாயிண்டில் சேரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஆனால் டிவிகே இன்னைக்கு சி.வி. சண்முகம் என்ன சொன்னார், தாவேக்காவோட கூட்டணி சேரணும் நாங்கள் சொன்னோம், அதை மறுத்தார், அதை பிடிவாதமாக அதை நிராகரித்தார். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை சரியாக அணுகலை, சரியாக கையாளலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்பவும் சொல்லியிருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தையில யார் முதல்வர்னு கொஸ்டினை எப்படி கையாளு, அது விஷயம் எப்படி கையாளு, எந்த கட்சி வந்தாலும் அது வரும் சார். செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் விஜயகாந்தும் கூட கூட்டணி சேர்ந்தாங்க. அப்போ 2 பேரும் பண்ருட்டியார் தான் மத்திய. சார், இதுல நமக்கு திரு எடப்பாடி பழனிசாமி மீது திரு சி.வி. சண்முகம் தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. ஆமா, அதுல திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி தொடர்பாக என்ன நிலைப்பாடை எடுத்தாரு, தாவேக்கா தரப்புல இருந்து என்ன டிமாண்ட் வச்சாங்க, அது ஏன் அது பிரேக் ஆச்சு, அதுக்கு ஏன் அதுக்கு ஒரு புள்ளிக்கு மேல அது ஏன் நகரலைங்கிறது யாருக்குமே தெரியல. யாருக்கு பிரேக் ஆச்சான்னு நமக்கு இனிஷியல் லெவல்ல இருந்துதானே தெரியாது, எந்த ஸ்டேஜ்ல இருந்துதான் தெரியாது. தாவேக்கா தலைவர் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் கூட சந்திச்சதா தகவல் கிடையாது. ஆகையினால அதாவது நான் என்னோட பாயிண்ட் என்ன, ஓப்பன் மைண்டடா இபிஎஸ் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம நிராகரிக்க முடியும். கூட்டணிக்கு தயாரா இருந்திருக்கிறார். எந்த கட்சி கூட்டணிக்கு, திமுகவை வீழ்த்தணும் அந்த ஒற்றை புள்ளியில யாரோடையும் சேருவதற்கு
இன்னும் சொல்ல போனால் பாஜகவோட ஒரு கூட்டணி செய்கிறதுல கூட பல ரிசர்வேஷன் இருந்ததாக அறிகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அண்ணாமலை நீக்கின பிறகு ஏதோ ஒரு பாஜகவோட அலைன்ஸ் போனது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவோட ஒரு ஜெல்லாகலை பல சந்தர்ப்பங்களில். அமித்ஷாவை எப்போ எத்தனை வந்துட்டு வரும்போதெல்லாம் பார்க்கணும் அர்த்தமான அப்படின்லாம் சொன்ன காலமெல்லாம் உண்டு. ஆக அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்திருக்கார். இறங்கி வந்து இப்போது எல்லாரும் எல்லாரோடையும் பேசலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருக்காரு. பேசல வந்து என்னன்னா இவர் தான் பொதுச் செயலாளர், இதை யாரும் மறுக்கலை. யார் ரெபல் குரூப் இருக்குல்ல, சிபிஎஸ்ஓ இவர் எஸ்பி வேலுமணி யாரும் பொதுச் செயலாளர் இவர் தான் சொல்லிட்டாங்க. சிவி சண்முகம் முதல் முறையாக சந்திச்ச போது என்ன அப்படியே எடுத்துக்கலாமா? அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னதை எடுத்துக்கலாமா? பொதுச் செயலாளர் போட்ட உத்தரவை சட்டமன்றத்துக்குள்ள பின்பற்ற மாட்டோம், தாவேகாவோட அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம், பொதுக்குழுவை கூட்டணும், நாங்கள் சொன்னால் பொதுக்குழுவை கூட்டணும், ஆனால் பொதுச் செயலாளர் இவர் தான் அப்படின்னா அது என்ன? பொதுச் செயலாளர் பதவிக்காக அவர் பதவி விட்டு இறங்கணும்னு சொல்லிட்டு எங்க ஆளு இவர் தான். இப்போ சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய தலைவராக சொன்னவங்க அனைத்து இந்திய அதிமுக இயக்கத்தில் இவர் தான் தலைவராக வரணும் அல்லது இவர் தான் கழகத்தினோட பொதுச் செயலாளர் வரணும் அப்படின்னு யாரையும் சொல்லலை, யாரையும் முன்னிறுத்தலை. முடியாது. ஏன்னா 4-5 தலைகள் இருக்கு. அங்கன்னா ஒரே தலை தான் எடப்பாடி பழனிசாமி. அது உங்க பார்வையில திரு இபிஎஸ் தரப்பு இறங்கி வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இறங்கி வந்திருக்காரு. இஸ் ஆல்சோ ரெடி டு டாக். ஏன்னா கண்டினியூஸா பார்த்த தோல்வியினால சரி நம்ம வி ஹேவ் டு ரீகன்சிடர். சரி, 2 நாளுக்கு முன்னாடி செம்மலை விலகியது கூட அவருக்கு ஒரு கேள்விகள் எழுப்புகிறார். எந்த செம்மலை? அவர் கிங் மேக்கர்ல அவர் தான் கிங்னு சொன்னா அந்த செம்மலை. அப்படி பார்க்கணும். இல்ல இப்ப பொதுச் செயலாளர் பதவியவே விட்டு கொடுக்க தயாராயிட்டாருன்றீங்களா? இல்ல அவர் பேச்சுவார்த்தைக்கு தயாராயிருக்காரு. கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆக்கி நம்ம எல்லாம் டெமோக்ராட்டிக்கா செயல்படும். இனிமே அவரோட கடந்த காலங்களில் எல்லா தரப்பும் சொன்னது கேசி பழனிசாமி கூட சொல்லியிருக்காரு, ஒரு விவாதத்தில் சந்திச்ச போது சொல்லார், அதாவது யார் சொல்ல பேச்சும் கேட்க மாட்டார். இது ஒரு பரவலான கருத்து. அது ஒருவேளை அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கலாம். அது இப்படி ஒரு மாற்றம் வந்தால் டெமோக்ராட்டிக்காக அந்த கட்சி எல்லாருடைய கருத்தையும் விவாதிச்சு முடிவு பண்ணா பரவாயில்ல. இல்லை 81 மாவட்ட செயலாளர்கள் அவர் பக்கம் தானே நிற்கிறாங்க சார். குறுக்கிட்டீங்களே சார் பிரகாஷ்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான். அந்த பேச்சுவார்த்தை எங்கே போச்சு, எப்படி நடந்தது, எங்கே பிரேக்கப் ஆச்சு? அதிமுக தாவேகா 2 பேரும் பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சோர்சஸ் தான். விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் நேரடியாகவே தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே பிரேக்கப் வருது அப்படின்னும் போது அந்த கரூர் இன்சிடென்ட் அப்போ அவர் சப்போர்ட் பண்ணி பேசினார். அதில் ரொம்ப கூலாயிட்டார் விஜய். எங்கே பிரேக்கப் வருதுன்னா யார் முதல்வர் கேண்டிடேட்டு அதில் தான் பிரேக்கப் வருது. அதை நீங்கள் எப்படி ஏடிஎம்கேவா ஒரு பார்ட்டியாக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி அதை விஜய் முதல்வர்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு சிவி சண்முகம் விஜய் முதல்வர்ன்றதை அக்செப்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் முதல்வர் ஆகிட்டாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவார்? அது அங்கே தான் பிரேக்கப் ஆச்சு. சரி.